ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மதி ட்ரீம்ஸ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னோடய ஃப்ரிட்ஜ் டூர். என்னோடய ஃப்ரிட்ஜ் வந்து சிங்கிள் டோர் ஃப்ரிட்ஜு. நான் என்னோடய ஃப்ரிட்ஜில் நிறைய மேக்னெட்ஸ் ஒட்டி வச்சுருக்கேன். மேலே ஃப்ரூட்ஸ் வச்சுருக்கேன். கீழே வந்து ஆனியன் ட்ரே இருக்குது. இதில் ஆனியன், பொட்டேட்டோ, கார்லிக்லாம் போட்டு வச்சுருக்கேன். வாங்க என் ஃப்ரிட்ஜுக்குள்ளே என்னெல்லாம் வச்சுருக்கேன்னு பார்க்கலாம். மேலே வந்து டைரி ப்ராடக்ட்ஸ்லாம் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு ஷெல்ஃபில் வந்து ஃப்ரூட்ஸு, கீழே வந்து ஃபுட் ஐட்டம்ஸ், வெஜிடபிள்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன். நான் யூஸ்வலாக வந்து பிக் பாஸ்கெட்டில் தான் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வெஜிடபிள்ஸ்லாம் வாங்குவேன். மேங்கோ வச்சுருக்கேன். எங்கள் எல்லாரோட ஃபேவரட் சம்மர் ஸ்பெஷல், அதனால் மேங்கோ வச்சுருக்கேன். பொமோகிரானேட். இந்த பாக்ஸில் வந்து ஏதாவது ஒரு ஃப்ரூட்டு கட் பண்ணி வச்சுடுவேன். கீழே வந்து ஸ்ப்ரவுட்ஸ் ஒரு பாக்ஸில் வச்சுருக்கேன். குழம்பு இந்த மாதிரி சீத்ரூ கிளாஸில் போட்டு வைக்கிறதுனால ஈஸியாக இருக்கும் எடுக்கிறதுக்கு. தோசை மாவு. சின்ன பிள்ளைகள் இருக்கிற வீட்டில் கண்டிப்பாக தோசை மாவு இருந்தால் தான் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தயிர், வீட்லேயே உரம் ஊற்றி வச்சுருக்கேன். தயிர், தக்காளி தொக்கு. இது வந்து ஊறுகாய், மாங்காய் ஊறுகாய் நானே பண்ணது. இந்த ஒரு ஊறுகாய் மட்டும் குடிச்சிட்டா போதும், நல்லா தயிர் சாதம் சூப்பராக சாப்பிட்றலாம் இந்த சம்மரில். இது வந்து வீட்லேயே உரம் ஊற்றுன தயிர், அதனால் நல்லா கட்டியாக இருக்கும். சம்மர் டைமில் இந்த மோர் குடிக்க, தயிர் சாதம் சாப்பிடலாம் வீட்டிலே உரம் ஊற்றின தயிர்னால் நல்லாயிருக்கும். இங்கே வந்து கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா, தேங்காய் இதெல்லாம் வச்சுருக்கேன். இன்னொன்று முக்கியமாக நான் சொல்லணும்னு நினச்சது, யூஸ்வலாக நான் ஃப்ரிட்ஜோட டோரில் வந்து சீக்கிரமாக ஃபினிஷ் பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்கள் தான் டோரில் வந்து ஸ்டோர் பண்ணுவேன். லைக் பூவு அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து டோரில் தான் வைப்பேன். உள்ளெல்லாம் வச்சா மறந்துடுவோம். ஸோ அதனால் டோரில் வச்சா மறக்க மாட்டோம். ஸோ டோரில் வச்சுருப்பேன். லைக் லெமன் ஜூஸ் போட்டால் டோரில் தான் வைப்பேன். ஆனால் ஞாபகம் இருக்கும், குடிப்போம். புதினாலாம் போட்டு பண்ணியிருக்கேன் இந்த லெமன் ஜூஸு. அப்புறம் மோர், அதனால் மோரும் டோரில் தான் வச்சுருக்கேன். வாட்டர் பாட்டில் வச்சுருக்கேன், ஐஸ் வாட்டர் குடிக்கிறதுக்காக. கீழே வந்து இந்த 2 போர்ஷனுமே வந்து சிட்ரிக் ஃப்ரூட்டை ஸ்டோர் பண்ணணுன்னே வச்சுருக்கேன். இந்த ஸ்பேஸே நான் அதுக்காக தான் அலோகேட் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல வந்து லெமன், அந்த இடத்துல வந்து ஆரஞ்சு. லெமன் வந்து ட்ரை ஆகிடக்கூடாதுன்னு இந்த மாதிரி பேப்பரில் ரோல் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் வேணால் டிஷ்யூ பேப்பரில் கூட ரோல் பண்ணிக்கலாம். பேப்பர் எடுத்து லெமன் இந்த மாதிரி வச்சு ரப்பர் பேண்ட் போட்டு வச்சா ரொம்ப நாளைக்கு வச்சுக்கலாம், ட்ரை ஆகாது. பாக்ஸில் வந்து க்ரீன் சில்லி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன்.
இந்த மாதிரி கீழே டிஷ்யூ பேப்பர் போட்டு க்ரீன் சில்லி வச்சு மேலேயும் டிஷ்யூ பேப்பர் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கேன். இது வச்சா நல்லாயிருக்கும், ரொம்ப நாள் நல்லாயிருக்கும். க்ரீன் சில்லி வந்து ரொம்ப நாள் வரைக்கும் நல்லாயிருக்கும். அவகேடோ வச்சுருக்கேன். இதெல்லாம் உள்ளே வச்சா மறந்துடுவோம், டோரில் வச்சா சீக்கிரம் எடுத்து யூஸ் பண்ணுவோம். சாக்லேட்ஸ் வச்சுருக்கேன். டார்க் சாக்லேட் வந்து ஹெல்தி தான் உடம்புக்கு. ஸோ அதனால் சாக்லேட்ஸ்லாம் இங்கே வச்சுருக்கேன். நெயில் பாலிஷ் இருக்குது. இது வந்து யோகட், என் பையனுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் மேலே வச்சுருக்கேன். ஆக்சுவலி எங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும். மல்லிகைப்பூ வந்து இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு வச்சா அதோட ஸ்மெல் வந்து ஃப்ரிட்ஜு ஃபுல்லாக வராமல் இருக்கும். மற்ற ஐட்டம்ஸ்க்கெலாம் பூவோட ஸ்மெல் போகாமல் இருக்கும். அதனால் இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் போட்டு டிஷ்யூ பேப்பர் போட்டு டோரில் வச்சுருக்கேன். உள்ளெல்லாம் எங்கேயாவது பூவை வச்சோன்னா மறந்துடுவோம், டோர்லன்னு வச்சா யூஸ் பண்ணிவிடுவோம். அதனால் இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன். நெயில் பாலிஷ்லாம் வச்சுருக்கேன். இங்கே மேலே ஃப்ரீசரில் வந்து பன்னீர், சீஸு, மொசரல்லா சீஸு இதெல்லாம் வச்சுருக்கேன். அது மாதிரி பட்டர் வந்து ஒரு பாக்ஸில் போட்டு உள்ளே வந்து கட் பண்ணியே வச்சுருக்கேன் நான். இப்படி கட் பண்ணி வைக்கிறதுனால ஈஸியாக இருக்கும். ஃப்ரோசன் ஆகிடுறதுனால ரொம்ப போட்டு கட் பண்ண கஷ்டப்பட வேண்டாம். கட் பண்ணியே வச்சுட்டா அப்படியே அந்த க்யூப் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் கட் பண்ணி பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன். இன்னொன்று எல்லாத்தையும் சொல்லணும்னு நினச்சது வந்து, இந்த மாதிரி ஐஸ் பேக் வந்து ஃப்ரீசரில் வச்சுக்கிட்டா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சின்ன பசங்கள்லாம் இருக்கிற வீட்டில் எப்படியும் வந்து ஐஸ் பேக் தேவைப்படும். எங்கேயாவது இடிச்சிட்டு வந்துடுவாங்க. இந்த மாதிரி ஐஸ் பேக் வச்சுக்கிட்டா யூஸ் பண்ணிவிட்டு திரும்ப வச்சுக்கலாம். இது வந்து எனக்கு வந்து ஐபேக்கோ ஐஸ்கிரீம் வாங்கும்போது கொடுத்தாங்க. நான் இதை எப்படி பத்திரமா சேஃபாக எடுத்து வச்சுருக்கேன். இங்கே வந்து பால், ஹோம்மேட் சாக்லேட் வச்சுருக்கேன். அப்புறம் இன்னும் கொஞ்சம் பட்டரும் வச்சுருக்கேன். இந்த ஹோம்மேட் சாக்லேட்டு அது மாதிரி இங்கே ஒரு பாக்ஸில் வந்து நான் பொமோகிரானட் கட் பண்ணியே வச்சுருக்கேன். இப்படி கட் பண்ணி வைக்கிறதுனால நம்ம இந்த பொமோகிரானட் கண்டிப்பாக சாப்பிட்ருவோம். ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணி ஏதாவது சாப்பிட்ணும் அப்படின்னு ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்க ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா சாப்பிடுவோம். இல்லைன்னா தேவையில்லாமல் ஸ்விக்கியில் எதையாவது ஒன்று ஆர்டர் பண்ணி ஏதாவது ஒரு ஜங்க்கு சாப்பிட்டுட்ருப்போம். அப்படி இல்லாமல் ஃப்ரூட்லாம் ஹெல்த்தியான விஷயங்கள் சாப்பிட்டா நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஃப்ரூட்டு, லெமன் ஜூஸு, டீஹைட்ரேட் ஆகாமல் இருக்க, பட்டர் மில்க்கு, இந்த மாதிரியெல்லாம் சாப்பிட்டா நல்லாயிருக்கும். அப்புறம் தக்காளி எல்லாம் இந்த மாதிரி ட்ரேயில் போட்டு வச்சா நல்லா ஈஸியாக இருக்கும் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு. தக்காளியும் நல்லா சேஃபாக ரொம்ப நாளைக்கு இருக்கும். கோகனட்டு, பேபிகார்னு இதெல்லாம் இருக்குது. இது மாதிரி எல்லா ஷெல்ஃபுக்கும் இந்த மாதிரி டைனிங் டேபிளோட மேட்டு போட்டு வச்சா அழுக்காகாமல் இருக்கும். இஃப் இன்கேஸ் மெஸ் ஆகிடுச்சுன்னா அப்படியே எடுத்து நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். கீழே வந்து வெஜிடபிள்ஸ்லாம் வச்சுருக்கேன்.
உள்ளேயே அப்படியே செக்ரிகேட் பண்ணி வச்சுருக்கேன். அது மாதிரி இந்த பாக்ஸில் வந்து காலிஃப்ளவர் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ தட் குக் பண்ணும்போது அப்படியே ஈஸியாக எடுத்து குக் பண்ணிடலாம். ஸ்பேஸும் நிறைய ஆக்குப்பை பண்ணாமல் இருக்கும். இந்த மாதிரி தான் நான் என்னோடய ஃப்ரிட்ஜை வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். கீழே வந்து ஆனியன் ட்ரே இருக்குது. இதில் நான் ஆனியன், கார்லிக், பொட்டேட்டோலாம் போட்டு வச்சுருக்கேன். கார்லிக்லாம் இந்த மாதிரி தனித்தனியாக எடுத்து வச்சா ரொம்ப நாளைக்கு வரைக்கும் நல்லாயிருக்கும். இது ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணோன்னு என் ஃப்ரெண்டில் வச்சுட்டு அப்புறம் யூஸ் பண்ணலான்னு சொல்லி கொஞ்சம் நல்லா இருக்க ஆனியன்ஸ் எல்லாம் பின்னாடி வச்சுருக்கேன். ஃப்ரிட்ஜோட ஹேண்டில்ஸ்க்கெலாம் இந்த மாதிரி கவர் போட்டு வைக்கிறதுனால ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எல்லாம் ஆகாமல் இருக்கும். கொஞ்சம் டஸ்ட்டானா கூட அப்படியே ரிமூவ் பண்ணி வாஷ் பண்ணிக்கலாம். மேலே கொஞ்சம் ஃப்ரூட் வச்சுருக்கேன். இதெல்லாம் ஃப்ரிட்ஜு உள்ளே வைக்கணும்னு இல்லை, சீக்கிரமாக ஃபினிஷ் ஆகிற ஃப்ரூட்ஸ் தான், அதனால் மேலே வச்சுருக்கேன். இங்கே வந்து ஒரு மைசூரில் வாங்கின ஒரு இது வச்சுருக்கேன், டெக்கரேட்டிவ் ஐட்டம். ஃப்ரிட்ஜுக்கு மேலே வந்து கவர் போட்டு வச்சுருக்கேன். இந்த கவர் வந்து நான் மாலில் வாங்கினேன். மால்லலாம் யூஸ்வலாக ஸ்டால்ஸ்லாம் போடுவாங்க இல்லையா, அங்கே வாங்கினது. இந்த இன்ஸ்டாகிராமில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து ஸ்டால்ஸ்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. கொஞ்சம் ஓவர் ப்ரைஸ் தான் சொல்லுவாங்க, பட் ரொம்ப டியூரபிளாக இருக்கும், நல்லாயிருக்கும். இங்கே வந்து மேக்னெட்ஸ்லாம் வச்சுருக்கேன். லண்டன்னு என் ஃப்ரெண்டு தேவி கொடுத்தா. இது வந்து எங்கள் அக்கா தாய்லாந்து போகும்போது வாங்கிட்டு வந்தது. மற்ற மேக்னெட்ஸ் எல்லாம் வந்து நாங்கள் மாயாஜாலில் வாங்கினேன். அது மாதிரி இந்த ஃப்ரிட்ஜோட பேக்கேஜ் வந்து நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எல்லா ஐட்டம்ஸும் போட்டு வச்சுக்கலாம். நான் வந்து நெயில் பாலிஷ் ரிமூவர் வைப்ஸ் வச்சுருக்கேன். அப்புறம் இது வந்து ஸ்விம் பண்ணும்போது போட்டுக்கிற கேப்பு, ஷவர் கேப்பு. நான் இதை வந்து என் பையன் குளிக்கும் போது போட்டு விட்டு அனுப்பிட்டோன்னா தலையை நினைக்காம வாடான்னா அவன் கேட்க மாட்டான். ஸோ இந்த மாதிரி கேப்பை போட்டுட்டா ஈஸியாக இருக்கும். அவனே போய் தலையை நினையாமல் குளிச்சுட்டு வந்துடுவான். ஸோ அதனால் இந்த வைப்ஸும் கேப்பும் இங்கே வச்சுருக்கேன். இந்த பேக்கெட்டில் வந்து பில்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன். இப்போ நம்ம கடைக்கெல்லாம் போனோம், இப்போ கோகோனட்லாம் வாங்கினோன்னா கெட்டு போயிடுச்சுன்னா மாற்றிப்பாங்க, ஆனால் பில்ஸ் இருந்தால் தான் சேஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ அதனால் அந்த மாதிரி கடைக்குன்னு போயிட்டு வந்தால் பில்ஸ் எல்லாம் அந்த பேக்கெட்டில் போட்டு வச்சுடுவேன். ஸோ ரொம்ப தேட வேண்டாம், ஈஸியாக இருக்கும். அது மாதிரி இந்த டீஃப்ராஸ்ட் பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுடணும். ஸோ தட் ஃப்ரீசர் ஃபுல்லாக ஃப்ரோசன் ஆகாமல் இருக்கும். அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் இல்லை மந்த்லி ஒன்ஸ் அது அந்த பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணோன்னா ஃப்ரீசர் நல்லாயிருக்கும். ரொம்ப நாளைக்கு வரைக்கும் ஃப்ரிட்ஜும் நல்லா மெயின்டைன் பண்ணலாம் நம்ம. இங்கே வந்து ஜிஞ்சர் வச்சுருக்கேன். இது வந்து ஒரு டிட்டாச்சபிள் ட்ரே, அதை அப்படியே எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். என்னோடய ஃப்ரிட்ஜில் ஒரு நல்ல விஷயம், அவங்களே லேபிள் பண்ணியே கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம செப்பரேட்டாக லேபிள்லாம் பண்ண வேண்டாம். வெஜிடபிள்ஸு, சில்லி அந்த மாதிரி அவங்களே லேபிள் பண்ணியே கொடுத்துருக்கிறதுனால நல்லா ஈஸியாக இருக்கும். ஃப்ரூட்ஸு அந்த மாதிரி அவங்களே லேபிளே பண்ணியிருக்கு. பாட்டில்ஸ்ன்ற மாதிரியெல்லாம், சாக்லேட் அப்படின்னா அவங்களே லேபிள் பண்ணியே கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி தான் நான் என்னோடய ஃப்ரிட்ஜை வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன்.
ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you all soon. Bye.